ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சரவணனும் தங்கமயிலும் கடைசி ஹியரிங்காக இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. கோர்ட்ல ஜட்ஜ் இருந்துட்டு சரவணன் கிட்ட, இங்க பாருங்க சரவணன், டிவோர்ஸ் முடிவுல உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த முடிவுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சரவணன் ஒரு பக்கம் சொல்லவும், தங்கமயிலும் எனக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தங்கமயில தனியா கூட்டிட்டு போய் நீ ஏதாவது எதிர்பார்க்கறியாமா அப்படின்னு நம்ம ஜட்ஜு கேட்கவும், இல்லம்மா அவங்க கிட்ட இருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பக்கத்துல இருந்தும் விசாரிக்கும் போது ரெண்டு பேருமே டிவோர்ஸ்க்கு ரொம்ப உறுதியா தான் இருக்காங்க. அதனால அப்படின்னு முடிவு சொல்ல வரும்போது அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி கோர்ட்டுக்கு வந்து, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லவும் எல்லாரோடைய கவனமும் இப்போ அஞ்சலி மேல தான் இருக்கு. அஞ்சலி என்ன சொல்ல வராங்க, எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கோர்ட்லயே அஞ்சலியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அஞ்சலி உள்ள வந்து, இங்க பாருங்க மேடம், இந்த டிவோர்ஸ் கேஸை நீங்க தள்ளுபடி பண்ணணும், இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க டிவோர்ஸ் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, நீங்க யாரு, எதுக்காக நீங்க வந்து கோர்ட்ல இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மேடம், சரவணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நானு, அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் சொல்றேன். இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் நீங்க டிவோர்ஸ் கொடுத்துறாதீங்க. சரவணன் கிட்ட ஒரு 10 நிமிஷம் நான் பேசணும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாரு அஞ்சலி, யார் என்ன சொன்னாலும் இந்த முடிவுல இருந்து நான் மாற போறது கிடையாது. இங்க பாரு சரவணன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு சரவணா. இங்க பாருங்க மேடம், உங்க காலில் கூட விழுந்து நான் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டு பெர்மிஷனும் வாங்கி நம்ம சரவணனை தனியா கூட்டிட்டு போறாங்க. இங்க பாரு சரவணா, எதுக்காக சரவணா இப்படி அவசரப்பட்டு உங்க ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ற, இது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்க. சூழ்நிலையால ஒரு சில தப்பு பண்ணாங்க தான், நான் இல்லை நல்லா சொல்லல. அதுக்காக வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துறாத. தப்பு பண்ணவங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க, நல்லா இல்லை. அவங்க பண்ண தப்பு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல, அவங்க இப்போ ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்க சரவணன் அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் அதாவது நம்ம தங்கமயில இருந்துட்டு, என்ன நடக்குது இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதே. கடவுளே, எப்படியாவது எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடணும், இனிமே யாரோட வாழ்க்கையிலும் நம்ம தலையிடக்கூடாது, நம்ம வாழ்க்கை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு சரவணா, முதல்ல என் கூட வா அப்படின்னு நம்ம தங்கமயில் கிட்ட கூட்டிட்டு போய், இங்க பாருங்க தங்கமயில், நீங்க பண்ணது எல்லாமே சரவணனுக்கு மிகப்பெரிய துரோகம், அது இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா இப்போ நீங்க அது எல்லாத்தையும் உணர்ந்து தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்துதான் இப்போ நீங்க சரவணனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே சம்மதிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்னோட அக்கா மாதிரி, உங்களை நான் என் அக்காவா நினைச்சுதான் சொல்றேன். நீங்க சரவணன் கூட சேர்ந்து வாழணும், உங்க ரெண்டு பேர் முடிவையும் நீங்க மாத்திக்கணும். இங்க பாரு சரவணா, எனக்காக இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழு சரவணா, நீ சந்தோஷமா வாழ்றத என்னோட ரெண்டு கண்ணால பார்க்கணும் சரவணா, ப்ளீஸ் சரவணா. இங்க பாருங்க தங்கமயில், உங்ககிட்டயும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன்னோட அப்பா அம்மா எப்படின்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா எப்படியெல்லாம் பேசுவாங்க, உங்களை எப்படி காயப்படுத்துவாங்க, உங்களை எப்படி ஏதாவது தப்பு செய்ய வைப்பாங்கன்னு உங்க அம்மாவோட கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரியும். உங்க அம்மாவால தான் இப்படியப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னு தெரியும். இனிமேலும் உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இங்க பாரு சரவணா, உன்னோட காலில் கூட விழுற சரவணா. இங்க பாரு, நீ திரும்பவும் தங்கமயில் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றது அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது. நல்லா யோசி சரவணா, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் இதை தான் எதிர்பார்ப்பாங்க. இங்க பாரு சரவணா, ஒரே ஒரு முறை இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாரு, அதுக்கப்புறமும் இவங்க நீ நினைச்ச மாதிரி இல்லைன்னா நீ கண்டிப்பா இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடு. இங்க யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமே இப்படியா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு சரவணா, ப்ளீஸ் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சவும், இங்க பாரு அஞ்சலி, இங்க பாரு சரவணா, நான் இப்ப போய் ஜட்ஜு முன்னாடி நிக்க வைப்பேன். நீ அவங்க கிட்ட நான் தங்கமயிலுக்கு டிவோர்ஸ் கொடுக்க விரும்பலன்னு சொல்லணும். இங்க பாருங்க, நீங்களும் அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பேருமே கூட்டிட்டு போய் கூண்டில் நிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம
ஜட்ஜ் இருந்துட்டு உங்களோட முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மேடம், 2 பேருக்குமே இப்போ சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இருக்கு, நீங்கள் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு 2 பேர்கிட்டையும் விருப்பத்தை கேட்குறாங்க. சரவணன், தங்கமயில், நீங்கள் 2 பேரும் முடிவை சொன்னாதான் இதில் ஏதாவது ஒரு முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி, பாண்டியன், இந்த பக்கம் நம்ம பாக்கியம், அதுக்கப்புறம் மாணிக்கம், இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்கு. கோர்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏது நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம அப்படியே தலை சுத்தி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், என்னோட வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏது நடந்துகிட்டு இருக்குன்னு எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி குழப்பத்தோடு தான் இருக்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் அஞ்சலியே முத நான் லவ் பண்ணும் போது பார்த்தது. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட அப்பாவோட முடிவால தான் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணா, திரும்பவும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு அஞ்சலியே என்கிட்ட வந்து காலில் விழுந்து இவ்வளோ தூரம் கெஞ்சினதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக நான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவள் என் கூட எப்படி வாழ்றான்னு நான் பார்க்குறேன். அதுவும் என்னோட அஞ்சலிக்காகவும் என் குழந்தைக்காகவும் மட்டும்தான், வேற யாருக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே அஞ்சலிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், அவங்க என்னோட வாழ்க்கைக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 பேரையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ தான் போகிறேன். இனிமே இதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணது எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு இனிமே அப்படி ஒரு தப்பு பண்ணாமல் இருப்பேன். கண்டிப்பாக அவங்களுக்காக நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜட்ஜு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, 2 பேரோட வாழ்க்கை என்னாகுமோன்னு நினச்சி நானே ரொம்ப பதட்டப்பட்டேன். ஏன்னா ஒரு குழந்தைய தனியாக ஒரு பொண்ணு வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு இந்த உலகத்தில் வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். அப்படி ஒரு கஷ்டத்தை இந்த பொண்ணு அனுபவிக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த வருத்தத்தை நீ போக்கிட்டமா, இவங்க 2 பேரையும் நீ சேர்த்து வச்சுட்ட, நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பமா, உன்னோட வாழ்க்கையில உன்னோட நல்ல மனசு மாதிரி உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயிலும் சரவணனும் அவங்களோட கேஸை இப்போ தள்ளுபடி பண்ணிடுறாங்க. 2 பேருக்குமே விவாகரத்து ஆகலை. ரொம்ப சந்தோஷமா நம்ம தங்கமயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட வாழ்க்கையை நீங்கள் மீட்டு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, இனிமேலும் சரவணனை கஷ்டப்படுத்தாமல் சரவணனை சந்தோஷமா பார்த்துக்கோங்க, அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அஞ்சலி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, உன்னை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். என்னோட பையன் கூட நீ பேசிக்கிட்டு இருக்கிறதையும் பழகிட்டு இருக்கிறதையும் ஒரு சில பேர் தப்பா நினைச்சு தப்பா என்னென்னமோ சொன்னாங்க. அப்பெல்லாம் உன்னை பத்தி எனக்கு நிறையெல்லாம் தெரியாது. உன்னை சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா நீயும் சரவணனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருப்பீங்கன்னு எனக்கு இப்போ தோணுது. நான் தான் சரவணனோட வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டனோன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிருமா, சரவணனோட வாழ்க்கையிலேருந்து உன்னை பிரிச்சதுக்கு அப்படின்னு சொல்லவும், ஐயோ, எங்களோட தலையெழுத்து இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை பற்றி பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. இவங்க இனிமேல் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறது தான் எனக்கு சந்தோஷமே. இங்கே பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, அஞ்சலி ஒரு நிமிஷம் இரு அஞ்சலி அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுல ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நான் பெருசா எதையும் பண்ணல, சரவணன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். இங்க பாரு சரவணா, உன்னோட வாழ்க்கையில நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. குழந்தை பிறந்து குழந்தை கூட நீ, உன்னோட ஒய்ஃபு, உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்கன்னு நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதை பார்த்து நான் ரசிக்கணும். அது மட்டும்தான் சரவணா எனக்கு வேணும். நீ சந்தோஷமா இருக்கணும் சரவணா அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு, அஞ்சலி, என்னோட வாழ்க்கைக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க. ஆனால் உனக்கு நான் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. உனக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாரு சரவணா, திரும்ப திரும்ப நடந்த விஷயத்தை பற்றி பேசாத சரவணா. நடந்த விஷயத்தை பற்றி பேசினா நமக்கு தான் கஷ்டம். இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நீங்களும்
தங்கமயிலும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும். பழைசெல்லாம் யோசிச்சு அவங்கள நீ திரும்ப காயப்படுத்தாத, திரும்ப அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தாத, புதுசா உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. அது மட்டும்தான் எனக்கு வேணும் சரவணா. இங்க பாரு அஞ்சலி, உன்னோட நல்ல மனசுக்கு உன்னோட நல்ல மனசு மாதிரி வேற யாருக்கும் வரவே வராது அஞ்சலி. உன்னோட நல்ல மனசு புரியாம இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை காயப்படுத்திட்டாங்க. என்னை மன்னிச்சிரு அஞ்சலி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கதறி கதறி அளவும், இங்க பாரு சரவணா, திரும்ப திரும்ப நீ அழுதுகிட்டே இருக்காத. திரும்ப திரும்ப உன்னோட வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கிறத மட்டும்தான் நான் பார்க்கணும், சரியா? இனிமே என்ன நினைச்சு நீ கவலைப்படாத. நான் என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும், சரியா? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனுக்கு அப்படி உயிரே போற மாதிரி இருக்கு. அஞ்சலி தன்னை விட்டுட்டு போறது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அஞ்சலி இருந்துட்டு எல்லாரையும் விட்டுட்டு கிளம்புறாங்க. போன உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு அஞ்சலி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட வாழ்க்கையை திரும்ப கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்க்கையில திரும்ப அவர் வரவே மாட்டாருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் திரும்ப கொடுத்துட்டீங்க. அதுக்கு நீங்க தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல, நீங்க சந்தோஷமா இருந்தா அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு நம்ம கோமதி கிட்டம்மா, இங்க என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு? சரவணன் அண்ணன் கண்டிப்பா மயிலண்ணிய டிவோர்ஸ் பண்ணிடும் தான் நினைச்சேன். ஆனா அஞ்சலியோட பேச்சை கேட்டு இப்படி அவங்க கூட சேர்ந்து வாழ்வேன்னு முடிவெடுப்பாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தங்கமயில அண்ணி வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு வருவாங்களேம்மா, அவங்க கண்டபடி பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் எப்படிம்மா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏலே இங்க பாரு, இனிமே அவங்க அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. அவங்க அப்பா அம்மால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துச்சு. அதனால நான் தங்கமயில்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட போறேன். இனிமே உங்க அப்பாவுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் நீ பார்க்கணும்னு நினைச்சா நீ போய் பார்த்துட்டு வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவங்க இந்த வீட்டுக்கோ இந்த வீட்டு திசை பக்கம் கூட அவங்க வரவே கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு துரோகமோ அசிங்கமோ நடந்துடக்கூடாது. கண்டிப்பா என்னோட அப்பா அம்மா பேச்சை கேட்டு இந்த வீட்டுல இனிமே யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். என்னோட சுய முடிவில் தான் இனிமே நான் இருக்க போறேன். இனிமே என் அப்பா அம்மா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லவும், நம்ம அரசு இருந்துட்டு, இங்க பாருங்க அண்ணி, நீங்க வீட்டில் இருந்த வரைக்கும் நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க. ஆனா அந்த ஒரு 3 பொய் மட்டும் நீங்க சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்க நம்ம வீட்டில் சந்தோஷமா இருந்துப்பீங்க அண்ணி. ஆனா இப்படி ஒரு நிலைமையும் வந்திருக்காது. என்னமோ ஏதோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வர போறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க அண்ணி அப்படின்னு சொல்லவும், அரசிமா இப்போ வரைக்கும் என்னை அண்ணின்னு சொல்லி கூப்பிடுறல, அதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி, நான் போய் என்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம தங்கமயில இருந்துட்டு நம்ம பாக்கியத்துக்கிட்டையும் மாணிக்கத்துக்கிட்டையும் போறாங்க. இங்க பாருடி, உன்னோட வாழ்க்கை ஏதோ அந்த பொண்ணு காப்பாத்தி கொடுத்துருக்கு. இந்த வாழ்க்கையாவது இந்த தடவையாவது உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கிட்டு வாழ பாரு. இங்க பாருங்கம்மா, என்னோட வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு எனக்கு தெரியும். இனிமே என்னோட வாழ்க்கையில இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு என் வீட்டு பக்கம் இது வந்து நின்றாத, சரியா? உன்னை பார்க்கணும்னு நினைச்சா, இல்லை உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே உங்க வீட்டுக்கு வரேன். வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். ஆனா நீங்க என் வீட்டுக்கு வரவே கூடாதுமா அப்படின்னு சொல்லவும், என்னடி இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்ச உடனே எங்களை அப்படியே அவுத்து விடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, நான் எப்பவுமே அப்படி நினைச்சதே கிடையாது. ஆனா நீங்களும் அப்பாவும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததே பெரிய விஷயம். நம்மள குடும்பத்தோட ஜெயில போய் உட்கார வைக்கலையேன்னு சந்தோஷப்பட திரும்ப திரும்ப நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். இங்க பாருடி, என்னடி திரும்ப வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு திமிரில பேசிக்கிட்டு இருக்காடி. உன்னோட அப்பா அம்மா உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்போ உன்னோட புருஷன் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் கண்ணுக்கு தெரியலாங்களடி. இதுக்கு முன்னாடி என் வீட்டுல தாண்டி இருந்தேன். இங்க பாருமா, உன் வீட்டுல தான் இருந்தேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னை குத்தி காட்டாமையோ இல்லை என்னை கஷ்டப்படுத்தாமையோ நீ பேசாம இருந்திருக்கியா? இல்ல என்னை ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு ஒரு ஊசி குத்துற மாதிரி ஒவ்வொரு நாளும் குத்தி காட்டிக்கிட்டே தானே இருந்தேன். இனிமே யாருமே என்னை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல மனசுள்ளவங்க.
என்னை ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துப்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன். உங்களுக்கு என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் என்னை கூப்பிடுங்க. நான் வந்து என்னை காட்டிட்டு போகிறேன். இல்லைனா நீங்கள் அதை கூட பண்ணாதீங்க. நான் ஒருத்தி இருந்துறதாவே மறந்துடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ இப்படி மனசு மாறுவன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் உன்னோட வாழ்க்கை இப்படி இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ அந்த வாழ்க்கையை வாழ போற. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாண்டி. இனிமே எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம். வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு கிளம்புவோம். அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில இருந்துட்டு கோமதி கிட்ட பாண்டியன் கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, இங்கே பாருங்க அத்தை, என்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக அந்த வீட்டு பக்கம் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலையும் அவங்கள நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். நான் உண்டு, என்னோட வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன். இனிமேல் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். என் கூட சேர்ந்து இவருக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா அடுத்த நிமிஷமே அந்த வீட்டில் இருந்து நான் கிளம்பிடுவேன். இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்லவும், சரவணன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, மயிலு நீ திரும்பவும் என் வீட்டுக்கு வருவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா மயிலு, நம்ம போலாம் வீட்டுக்கு, அதுவும் நம்ம வீட்டுக்கு போலாம், வா மயிலு அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, சரவணா இங்க பாரு சரவணா, நீ தங்கமயில் கூட சேர்ந்து வாழ முடிவெடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா தங்கமயில் இப்போ மனசு மாறிட்டா அப்படின்றத உனக்கு புரிஞ்சு கண்டிப்பா நீ தங்கமயில ஏத்துப்ப. அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வ, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட உடனே, இங்க பாருங்கப்பா, என்னோட வாழ்க்கையில நான் என்னைக்கு முடிவெடுத்து அந்த விஷயம் நடந்திருக்கு. நான் என்னோட வாழ்க்கையில நானா முடிவெடுக்கிறது எந்த விஷயமும் நடக்காதுப்பா. இப்போ நீங்களா ஒரு விஷயத்த முடிவெடுத்து பண்ணிருக்கீங்க. அது என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குதா இல்ல கஷ்டத்தை கொடுக்குதான்னு என்னால யோசிக்க கூட முடியலப்பா. என்னால இந்த வாழ்க்கையை ஏத்துக்கவும் முடியல. ஆனா என்னோட கால சூழ்நிலையால இப்படி ஒரு வாழ்க்கையை ஏத்துக்க வேண்டியதா ஆயிடுச்சு. கண்டிப்பா இதுக்கு மேலேயும் நான் என்னோட வாழ்க்கையை பற்றி இப்படிதான் அப்படிதானே நான் யோசிக்க மாட்டேப்பா. இனிமேல் அது என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் இருந்துட்டு அரசியை பார்க்கவும், அரசிக்கிட்ட வந்து, இங்கே பாருமா, உன் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் மறைச்சி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் தப்பாக தெரிஞ்சிருச்சாமா. என்னோட மாப்பிள்ளை, ரெண்டாவது மாப்பிள்ளை, உனக்கு வந்து மாப்பிள்ளை கிட்ட நடந்த விஷயத்த சொன்னது என்னமா தப்பு இருக்கு? என் மாப்பிள்ளைய எதுக்காகமா போய் அடிக்கணும் உன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க, திரும்ப திரும்ப உங்க மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட எல்லாம் பேசாதீங்க. உங்க மாப்பிள்ளை ஒரு கேடு கட்டவன், அவனை பத்தி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, வார்த்தையை அளந்து பேசு, எதுக்காக என் மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன், சரவணன், கோமதி, தங்கமயிலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே, என்னம்மா அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருடி, இவகிட்ட நான் எதுவுமே கேட்க கிடையாது. என் மாப்பிள்ளை மேல உன் அண்ணன் எதுக்கு கையை வச்சான்னு தான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம இவ வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சு தானே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. இவங்க பண்ணது தப்பு இல்லை, நம்ம பண்ணது மட்டும் தப்புன்னு இவங்க சொல்லலாமா? இங்க பாருமா, நடந்த விஷயத்த பத்தி பேசாத. உனக்கு தெரியுமா எல்லா விஷயத்தையும் மறைச்சு இவங்க கல்யாணம் பண்ண வைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமாமா? இங்க பாரு, காதுல கேட்டதை மட்டும் வச்சு இப்படி அவங்கள தப்பா பேசாத. திரும்ப திரும்ப இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள தப்பா பேசணும்னா அவ்வளவுதான் உனக்கு. ஏமா, உனக்கு என்ன புத்தி இது கெட்டு போச்சா? என்ன சொன்னாலும் உன்னோட புத்தி மாறவே மாறாது. ஏதாவது ஒண்ணு யாரையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஏமா இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? யாரையும் கஷ்டப்படுத்தாம முதல்ல இங்க இருந்து கிளம்பிடு. உன் முகத்தை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இருக்குண்டி, என்னை பார்த்தா அருவருப்பாக தான் இருக்கும். இத்தனை நாளாக உனக்கு வடிச்சு கொட்டிருந்தேன் பார்த்தியா? அவ இன்னும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவடி. இங்கே பாரியா, இனிமே இவ இருக்கிற பக்கம் கூட, திசை பக்கம் கூட நம்ம திரும்பவே கூடாது. வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு
அதாவது நம்ம மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாருமா தங்கமேலு, நீ இப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்ட இப்படியெல்லாம் பேச வேணும்னாலும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. நீ இந்த குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதாவது தப்பாக இருந்தால் நீ யார் பக்கமும் சப்போர்ட் பண்ண தேவையில்லை, நியாயத்து பக்கம் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இனிமேலும் சரவணனை நீ கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் மட்டும் போதும். வேற எதுவுமே உன்கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கலாமா. உன்னோட படிப்பு, உன்னோட வயசு எதுவுமே நாங்க இனிமே பொருட்டா எடுத்துக்க போறது கிடையாது. இனிமே சரவணனோட சந்தோஷத்தை மட்டும்தான் நாங்க பார்க்க போறோம். நீ அவனை சந்தோஷமா பார்த்துக்கணும். இங்க பாருங்க சித்தப்பா, கண்டிப்பா நான் யாரை பத்தியும் யோசிக்க போறது கிடையாது. அதே மாதிரி அவரை பத்தியும் நான் யோசிக்க போறது கிடையாது. அவர்கிட்ட நான் போய் பேசுறதும், அவர் கூட இருக்கிறதுமே அவருக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலையும் கால சூழ்நிலையாலேயோ இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. நான் அந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன். என்னோட குழந்தைக்காகவும் எனக்காகவும் அந்த வீட்டில் ஒரு ஓரமாக எனக்கு ஒரு இடம் கொடுத்தா மட்டும் போதும். யாரையும் கஷ்டப்படுத்தாம என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டு நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரவணனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு மீனாக்கு கால் பண்ணி, மீனா நம்ம சரவணனையும் தங்கமயிலையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம், அதனால நீ போய் ஆரத்தியெல்லாம் ரெடி பண்ணு மீனா அப்படின்னு சொல்லுவோம். அத்தை என்னத்தை சொல்றீங்க, தங்கமயில் அக்காக்கும் சரவணன் மாமாக்கும் டிவோர்ஸ் ஆகலையா, 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகாம வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாடி நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டுக்கு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம், நீ முதல்ல ஆர்த்தி எடு சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியை ரெடி பண்ணி ரெடியா வாசல்ல இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சுடர் இருந்துட்டு தன்னோட புருஷன் இப்படி நம்மளை ஏமாத்திட்டானே, இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு நினச்சி ரொம்ப கஷ்டத்தில் வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கார்ல இறங்குறாங்க. இறங்கின உடனே நம்ம சுடர் இருந்துட்டு தங்கமேல பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, வா தங்கமயிலு, முதல்ல ஆரத்தி எடுத்துட்டு நீ வலது கால் எடுத்து உள்ள வச்சு நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கூட பேசாமே அப்படியே கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து சுடருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு தங்கமயிலுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருங்கக்கா, நீங்களும் சரவணன் மாமாவும் ஒன்று சேர்ந்து வாழ முடிவு எடுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நம்ம இந்த வீட்டில தான் வாழ போறோம்னு நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இனிமேலும் நீங்க பழையபடி இல்லாம நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பவுமே இருக்கணும் அக்கா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மீனா, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இப்போ நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி மீனா. நீயும் சரி அஞ்சலியும் சரி, அவங்க தான் என்னோட வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்துட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா மீனா. எனக்கு இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கே அளவில்லை அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சுடர் வராங்க. சுடர் வந்த உடனே, இங்க பாருக்கா, என்னக்கா சரவணன் மாமா கூட இருந்து நீ டிவோர்ஸ் வாங்கலையாக்கா, நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், வாமா சுடரு வா உள்ள வா அப்படின்னு நம்ம கோமதி கூப்பிடவும், இல்லத்த நான் உள்ளெல்லாம் வரல, இங்க பாருங்கக்கா கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு கேட்கவும், என்னடி உள்ள வான்னு கூப்பிட்டா நீ உள்ள வரமாட்டியா, எதுக்காக இப்படி மரியாதை இல்லாம நடந்துகிட்டு இருக்க, இங்க பாருக்கா உன் கூட ஆசாசியா பேச வரலான்னு வந்தா நீ பாடுக்க ஆர்த்தி எடுத்துட்டு உள்ள போய்கிட்டே இருக்க, என்னை மறந்துட்டியாக்கா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி நான் யாரையும் மறக்கல, இது இவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசலான்னு நினைச்சேன்டி, ஏன்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இல்லக்கா நீ மாமா கூட சேர்ந்த உடனே என்னை மறந்துட்டுக்கா, நீயும் நானும் இப்ப எதிரி குடும்பம் ஆயிட்டோம்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்னடி பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாருடி உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் உனக்கு எவ்வளவோ புத்தி சொன்னேன், ஆனா நீ அது எதுவுமே எடுத்துக்காம அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ என்கிட்ட எதுக்காகடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாருக்கா நீ சொன்னதை நான் கேட்டு இருந்திருக்கணும் தான், இல்லை நல்லா சொல்லலை, என்னை பிடிக்காத என்ன
இப்போ வரைக்கும் அரசியை மட்டும்தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிக்கா சந்தோஷமா வாழ முடியும்? ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்துல நான் நரக வேதனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் சும்மா சும்மா என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்னை ரொம்ப ரொம்ப கேவலமா நடத்துறாரு. ஒரு ஒரு வேலைக்காரியை கூட அப்படி நடத்த மாட்டாங்கக்கா, அப்படி என்ன நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயிலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருடி, உன்னை இப்படியே இந்த நிலைமையிலே விட எனக்கு மனசு இல்லை. இப்போவே நான் இதை பற்றி நான் குமார் கிட்ட கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் நான் தன்னோட தங்கச்சிக்காக குமார் கிட்ட சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு இதுக்கு அனுமதிப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.